பிளாக் அண்ட் ஒயிட் சேனலில் சமூகத்திற்கான உரையாடல் என்ற நிகழ்ச்சிக்கு திரு சரவணகுமரன் ஐஆர்எஸ் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். நன்றி. வணக்கம். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மன்மோகன் என்பவர் ஒரு வழக்கில் சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அந்த கருத்துக்கள் தான் இந்த வாரத்திற்கான ஒரு மையப்பகுதியை வச்சு நம்ம பேச போகிறோம். இந்த நாட்டில் பணக்காரர்கள், பிஸ்னஸ் பண்ணுறவங்கள, தொழிலதிபர்களை இன்கம் டேக்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி இந்த துறையினுடைய அதிகாரிகள் ஒரு தீண்டத்தகாதவர்களாக இன்னும் ஒரு படி மேலே போன சொன்னால் ஒரு கொள்ளை கூட்டத்தை போல் அணுகுகிறார்கள் என்ற பார்வை வைத்திருக்கிறார். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்துகிற அந்த சமுதாயத்தை, அதாவது பணக்கார சமுதாயத்தை, தொழிலதிபர்களை நீங்கள் ஒரு ஏதோ தவறு செய்கிற கூட்டம் போல பார்க்கிறீர்களே, அது அப்படி அணுகாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட வைக்கிறேன்னா, நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் ரெவன்யூ ஆஃபீஸர், யூபிஎஸ்சியில் ஒரு ஐஆர்எஸ் வாங்கி பல ஆண்டு காலம் பணிபுரிந்தவர். ஒரு 15 ஆண்டு கால அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நேரடியாக கூட நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷனில் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைய சூழலில் இந்த இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி ரைடு, அங்கே ரைடு, இங்கே ரைடுன்னு பலவித செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த முதற் பார்வையாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மன்மோகன் அவருடைய பார்வை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் என்பது தொழில்நுட்ப பார்வையிலும் ஒரு மாதிரி இருக்கும். உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்லை, கண்டிப்பாக நீதிபதி அவர்கள் சொன்ன விஷயம் நான் இன்றைக்கி பார்க்கும்பொழுது சரியான அட்வைஸை சிஸ்டமில் விட்டுருக்கார். நீதிபதி மன்மோகன் அவர்கள் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசும்பொழுது இதை பேசுகிறார், இந்த டாப்பிக்கை பேசுகிறார். ஒரு ஏஜென்சிஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த கேசஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும். நீங்கள் அப்ரோச் பண்ணும் பொழுதே அவன் குற்றவாளி மாதிரியே அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கான விஷயங்களை, ஆதாரங்களை திருட்டே போயிட்டுருப்பீங்க. இன்னொன்று, நீங்கள் குற்றவாளின்னு அப்ரோச் பண்ணாலே எடுத்த உடனே அவனை கேள்வி கேட்கும்போது ஒரு அக்யூஸ்ட் மாரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க, அதாவது கன்விக்டட் மாரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஒரு எண்ண ஓட்டம் இப்போ இது ஏன் இது போலீஸில் உண்டு. இப்போ நீங்கள் போலீஸில் நம்ம நிறைய பார்க்குறோம். நீங்கள் ரோட்டில் போகும்போது திடீர்னு உங்களுக்கு சந்தேகமாக பார்த்தா, அதில் என்னைய பார்த்தா மட்டும் சந்தேகமாக பார்க்குறேன் அப்படின்னு. நீங்கள் நகைக்கடைகளில் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, சில நகைக்கடையில் எப்பயுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. யாரோ ஒருத்தர் பார்த்தா நமக்கு கோவம் வரும். திடீர்னு நினைக்க நம்மளையும் இப்படி பார்ப்பாங்க. இப்படி கோவம் வரும், என்ன நம்ம தங்கத்தை எடுக்கிற மாதிரி அவன் பார்க்குறான்ட்டு. இது மக்களுக்கு எப்பயுமே ஒரு உறுத்தலான விஷயம். ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே உங்கள் சந்தேகத்தோடு பார்த்தாலே. அது மாதிரி தான் இன்கம் டேக்ஸும் ஜிஎஸ்டியும். ஆனால் இங்கே பார்க்குறது பணக்காரங்களை. ஸோ நான் சொன்ன காவல்துறை சாமானிய மக்களை பார்க்குது, நகைக்கடையில் எல்லா விதமான மக்களையும் பார்ப்பாங்க. இந்த லக்கி பாஸ்கர் படத்தில் ஒரு சீன் வரும். அந்த சீனில் உதாரணம் சொன்னீங்க. முதல்ல மாருதி காரில் நகை வாங்க போகும்போது அந்த ரேக்ல இருந்து எடுத்து வைங்கன்னா இதெல்லாம் இவங்க வாங்குவாங்களான்ற ஒரு அந்த பார்வையோட பரவாயில்ல. இந்த நகை எடுத்துகிட்டு போயிடுவான்னு தண்ணி குடிக்கும்போது உத்து பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் அவங்களுக்கு தண்ணி வைப்பான், மற்றவங்களுக்கு ஜூஸ் வைப்பான். இந்த மாதிரி டிஸ்பாரிட்டி இருக்கும். இவங்க நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நகை எடுக்க போகிறான்னு பார்க்கறதுக்கு காரணம் மாருதி காரில் வந்ததுனால. இதே காஸ்ட்லி கார் வந்தால் திருட மாட்டான்னு நினைப்பான். ஸோ குற்றவாளியை அப்படி பார்க்குறாங்க. ஆனால் இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி சாமானிய மக்களை பார்க்குறதே இல்லை. அவங்க பார்க்குறதே எல்லா டீலிங்கும் பணக்காரர்களோட தான். ஸோ அதாவது இந்தியாவில் வருமான வரி இப்போ ஃபைல் பண்ணுற ரிட்டர்ன் மொத்தம் ஒரு 140 கோடி மக்கள் தொகையில் வெறும் 5-6 கோடி தான் வருமான வரி ஃபைல் பண்ணுறவங்க. அதில் 1 கோடி பேர் தான் மோர் தென் 10 crores-லாம் காட்டுறவங்க, கணக்கில் காட்டுறவங்க. அந்த 1 கோடி பேர் தான். இதில் தான் பெரிய பெரிய அம்பானி இருக்காரு, அதானி இருக்காரு. ஸோ என்டையர் ஃபோக்கஸ் இதில் போகும் பொழுது இந்த மாதிரியான பார்வை அவங்க எப்படி பார்ப்பாங்க? ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவன், ஒரு பெரிய பிஸ்னஸை நடத்துகிறவன், 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறவன் நீங்கள் குற்றவாளி மாரி கேட்குறத அவங்களுக்குமே, ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸில் சில தவறுகள் வரலாம், போகலாம். அதுக்காக எடுத்தோடனே இப்படி கேட்பையாடா அப்படின்னு அவங்களுக்கு வருது. இந்த உணர்வுகள் பலவித காலகட்டங்களில் அவர் அட்வொகேட்டாக இருந்த காலகட்டத்தில் ஜஸ்டிஸ் மன்மோகன் அவருக்கு பார்த்துருக்கலாம், ஏன் இப்படி அப்ரோச் பண்ணுறாங்க தப்பான்னு. இப்போ இதனுடைய பிரச்சனைகள் நான் சொல்கிறேன், ஏன் இதை நம்ம சரியாக அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஐஆர்எஸில் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாத்துலேயுமே 22-23 வயசு சர்வீஸில் வந்துடுவாங்க. ட்ரைனிங் முழுக்கவே குற்றத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் போட்டுட்ருப்பாங்க. நல்ல கேஸு பார்க்கவே மாட்டோம். பார்க்குற கேஸெல்லாம் குற்றத்தை கண்டுபிடிக்கிற கேஸாக பார்த்தா, நான் எந்த பேலன்ஸ் ஷீட்டு பிஎன்எல் பார்த்தாலும் ஏதோ ஒரு திருட்டத்தனம் பண்ணியிருக்கான். இதில் என்ன பிரச்சனை? உங்கள் மைண்டு சந்தேகப்பட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன் போலீஸ்காரங்க எல்லாத்தையும் சந்தேகப்படுறாங்க? சந்தேகப்படலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நல்லவன் மேலே சந்தேகப்படுவீங்க, அதான் இருக்க பிரச்சனை. இல்லை, போலீஸில்
புகார் கொடுக்க போகிற நபர்கள் மீதே சந்தேக பார்வை இருக்கும். என் வீட்டில் 10 சவரம் திருடு போச்சுன்னு புகார் கொடுத்தால அதில் யார் திருடனா உங்கள் வீட்டில் முதல்ல விசாரிச்சிங்கன்னா பொண்டாட்டி புள்ளியே கேட்குற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரியான சூழல் வந்து வரி ஏய்ப்பில் கிடையாது. வரி ஏய்ப்பில் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், மைண்டோடைய உங்கள் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஹியூமன் பிரெயின் நீங்கள் சந்தேகப்பட்டால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். 10 பேர் சந்தேகப்பட்டால் 2 பேரை கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆனால் 8 பேர் பாதிக்கப்படுவாங்க. அந்த 8 பேர் மனசு பாதிக்கும். நம்ம இவ்வளோ நல்லது பண்ணிகிட்டு இருக்கோம், இவ்வளோ பேர் சாப்பாடு போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் இவ்வளோ 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறேன் சார், 10 கோடிக்கு அன்னதானம் போட்டுட்ருக்கேன், இந்த கோயிலுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், என்னை பார்த்து இப்படி கேட்டிங்களே சார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதைத்தான் அவர் பதிவு பண்ணுறார். ரெண்டாவது, அந்தமாரி நீங்கள் சந்தேகப்பட்டு சிஸ்டத்தையே நீங்கள் கொலாப்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் அதிபர்கள் உருவாகம் பெறுவாங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்க ஓப்பனாக சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற லாவில் சிஸ்டத்தில் எந்த பணக்காரனையுமே நிர்மூலமாக்கலாம். 3 ஏஜென்சி, இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, இடி, சிபிஐ, எந்த பணக்காரனும் ஆக்க முடியும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ பவர் சிஸ்டத்தில் இருக்குது. இது சரியாக தப்பாங்கிற கேள்விக்குள்ள இப்போ நான் வரல. அப்போ நீங்கள் தப்பாக அப்ரோச் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ண காலி பண்ணிடுவீங்க. ரெண்டாவது, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம இருக்கிறது கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. கேபிட்டல் சொசைட்டின்னு என்ன, ஊருக்கு 4 பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்க உலக லெவலில் காம்படிட் பண்ணணும், பெரிய எம்பையரை க்ரியேட் பண்ணணும், அதில் ஏகப்பட்ட லாபம் வரும், ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு வரும், அந்த வேலைவாய்ப்பை வச்சு எல்லாம் சம்பாதிக்கணும், எல்லார் வாழ்க்கையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் கேபிட்டலிசம். இங்கே அசட்ஸ் யார் மேனேஜ் பண்ணுறா, நாட்டோடைய அசட்டை மேனேஜ் பண்ணுறது ப்ரைவேட் இண்டிவிஜுவல், ப்ரைவேட் பிஸ்னஸ்மேன். அப்போ அவனை நீங்கள் நல்ல ஒருத்தனை வரவனை காலி பண்ணிட்டீங்கன்னா பிஸ்னஸ்ஸு குரோ ஆகாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், பீகாரில் நல்ல டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டாக்டர் ப்ராக்டிஸ் பயங்கரமாக கூடி நல்ல டாக்டராக வந்துட்டார், லக்கி டாக்டரு, பயங்கரமாக ப்ராக்டிஸ் கூடுது, ஏகப்பட்ட கூட்டம் வந்துருச்சுங்க அவர் வீட்டை சுற்றி பாட்னால. ஒரு 20 நாள் கழிச்சு ஒருத்தன் வருவான் ரவுடி, உள்ளே வந்து சார் மாதம் 10,000 கொடுத்தேன்னு நீங்கள் க்ளீன் நடத்தலாம், இல்லைனா நீங்கள் அப்படி தள்ளு வச்சுங்க, அடுத்த நாள் காலையில் ஒரு பையனே பொண்ணே அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்போ டாக்டர் பாட்னாவில் ப்ராக்டிஸ் பண்ண டாக்டர் அப்படியே பாட்னா விட்டுட்டு ஓடி போய் டெல்லியில் போய் உட்காந்துப்பார், பாம்பேயில் போய் உட்காந்துப்பார். ஸோ நல்ல டாக்டரே பீகாரில் வரல, பாட்னாவில் நல்ல டாக்டரே இருக்க மாட்டாங்க ஒரு காலத்தில். நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்த பாட்னாவை சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் ஒருத்தன் வளர்ந்த உடனே அந்த சிஸ்டம் அவனை டார்கெட் பண்ணிடுச்சுன்னா அந்த வளர்கிற அறிவாளியானால அவன் அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். ஒரு அரசாங்கம் டாக்டருக்கு பாதுகாப்பு தரலன்றது ஒரு மோசமான ஒரு செய்தி தான். இது உண்மை, பீகாரில் நடந்த உண்மை இது. நான் சொல்கிறது, நான் என்ன சொல்கிறேன், டாக்டர் வெளியே ஓட உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான டாக்டர் பாட்னால இருக்க மாட்டாங்க. அப்போ யார் பாதிக்கப்பட போகிறா? இப்போ எனக்கு முக்கியமான ஒரு தகவல் இல்லை, முடிச்சிடறேன். அப்போ கம்பேரிசனை முடிச்சிடறேன். அப்போ அந்த நல்ல டாக்டரை நீங்கள் வெளியே அனுப்பிட்டீங்கன்னா பாட்னாவில் எப்படி டாக்டர்லாம் போகிறாங்களோ அது மாதிரி ஒரு தப்பான அப்ரோச்சில் பிஸ்னஸ் பண்ண நீங்கள் சந்தேகம்னா எப்படின்னா, இவர் பணம் சம்பாதிச்சதே கவர்மெண்ட் ஏமாத்தத்தான், இவர் பணம் சம்பாதிக்கிறதே டாக்ஸ் கட்டாமல் இருக்கிறது தான், இவர் பணம் சம்பாதிக்கிறதே ஏதோ ஒரு இல்லீகல் தான், இல்லைனா பணம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டா அவன் ஒரு நாள் ஒன்று அழிஞ்சு போயிடுவாங்க, இல்லை ஓடிடுவாங்க. இந்த இடத்துல எனக்கு முக்கியமான கேள்வி, இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு தொழிலதிபர் கர்நாடகாவை சேர்ந்தவர் விஜய் மல்லையா. அவர் வந்து ஒரு தொழில் முனைவோராக நீங்கள் பார்க்கவில்லை. எனக்கு வந்து பல வங்கிகளிலிருந்து கடன் வாங்கியிருக்கிறேன், எனக்கு 8000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இருக்கிறது, நான் வங்கியில் கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை, ஆனால் என்னுடைய சொத்து மதிப்பு அதை விட அதிகம். என்னை வந்து இந்த வங்கி அதிகாரிகள், நிதி அமைச்ச அதிகாரிகள், நான் அரசாங்கத்தை குறை சொல்லலை, அவர் சொன்ன வெர்ஷனை சொல்கிறேன், கோர்ட்டில் என்னை வந்து இந்த கடனை எப்படி கட்டுவீங்கன்னு ஸ்கீமே கேட்காம என்னை குற்றவாளி போல் வந்து நெருக்கடி செய்தார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைப்பார். நான் கட்ட முடிஞ்சிருக்கோம், 3000 கோடியை வந்து சீஸ் பண்ணாங்க, ஆனால் பேலன்ஸை வந்து கட்டுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்ற மாதிரிலாம் நிறைய பேட்டிகள் சொல்லியிருப்பார், நிறைய சொல்லியிருப்பார். இன்றைக்கி அவர் சொகுசாக தான் லண்டனில் வாழ்ந்துட்டு இருக்கார். ஒரு விஜய் மல்லையா போன்ற தொழில் முனைவோரை நீதிபதி சொன்ன அந்த பார்வையில் அணுகிவிட்டார்களா? இதான் என் கேள்வி. ரொம்ப டஃப் கொஷின்னு. ஏன் அப்படின்னா, நீதிபதி அவர்கள் சொல்கிறது 100 பிஸ்னஸ் மேனே அப்படி பார்க்காதங்கிறது. இந்தியாவில் 100 பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, 100 பேர்த்தையுமே இவங்க இல்லீகலாக தான் சம்பாரிச்சிருக்காங்க, டாக்ஸை ஏமாத்துறக்காக தான் பிஸ்னஸே பண்ணுறாங்கன்னு பார்க்காத, உட்காந்து போய் ஓப்பனாக பாரு, நல்லா இருக்கா ஒத்துக்கும், நல்லா இல்லையா டாக்ஸ் போடு, அப்படி போ. ஆரம்பிக்கும் போதே இப்படி பண்ணாத, ஒரு நெகட்டிவ் கண்ணோட்டத்தில் போகிறேன்றார். ஆனால் 100 பேர் இந்தியாவில் அப்படி பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த பக்கம் வந்துடுறோம், நம்ம டிபார்ட்மெண்ட் சைடு கண்டிப்பாக ஒரு 5 பேர் ரொம்ப தப்பு பண்ணுவாங்க, 10 பேர் கொஞ்சம் மீடியமாக தப்பு பண்ணுவாங்க, ஒரு 10 பேர் லைட்டாக தப்பு பண்ணுவாங்க. நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த பேட்டி நம்ம கொடுத்துருந்தோம். 30,000 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இன்கம் டேக்ஸில் தப்பாக கிளைம் பண்ணுறாங்க, 1000 கோடிக்கு மேலே எல்லாத்துக்கும் நோட்டீஸ் போய் இப்போ டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஆரம்பிக்கும் போது உங்கள் சேனலில் பேசியிருக்கோம். 30,000 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். ஏன் அப்படின்னா, அவங்க சம்பளம் 50 லட்சத்துக்கு மேலே, 50 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க 15 லட்சம் டேக்ஸ் கட்டுறதுக்கு மனசு வராமல்
என்ன பண்ணுறாங்க, என்னென்னலாம் லீகலாக கிளைம் பண்ண முடியாதெல்லாம் இவங்க பேரில் கிளைம் பண்ணிடுறாங்க. செக்ஷன் 10 கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? பட்டிருக்க மாட்டேங்க, நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். 80G மட்டும் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணாங்க, 80G 80CC எல்லாத்தையும் போட்டு கிளைம் பண்ணி 20 லட்சம் 30 லட்சம்னு திடீர்னு இன்கம் டேக்ஸ் நீ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்சனால இப்போ 3 வருஷம் இல்லை 10 வருஷம் கூட ஓப்பன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு கேஸுக்கு என்கிட்ட வந்தார். சார் எல்லாரும் பண்ணாங்க, நானும் பண்ணேன். எல்லோரும் சொன்னாங்க இதில் இப்போ இது பேர் போட்டால் நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலான்னாரு. சரி நானும் எடுத்துக்கிட்டேன் சார். இப்போ என்ன சார் பண்ணுறேன்னா 139(80) போட்டு ரிவைஸ் பண்ணி நீங்கள் அட்லீஸ்ட் ப்ராசிக்யூஷன்லேருந்து வெளியே போடுங்கண்ணே. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இன்கம் டேக்ஸ் வயலேஷனை பெரும்பாலும் மக்கள் ஒரு கிரிமினல் வயலேஷனாக பார்க்கல. இப்போ எப்படின்னா டிராஃபிக் வயலேஷன் மாரி இது. டிராஃபிக் வயலேஷன் எல்லாரும் பண்ணுறோம் அவசரத்தில். ஒரு அபராதம் செலுத்தி திரும்ப உள்ள அவசரம், நீ ஃப்ளைட்டை பிடிக்கணும் சார், சிக்னல் ஜம்ப் ஆகிடுச்சு, சரி இதாக கூட்டனா 1000 ரூபா கட்டிடலாம் சார் அப்படிங்கிற மாதிரி இன்கம் டேக்ஸ் வயலேஷன். இப்போ யூஎஸில் அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா யூஎஸில் அது கிரிமினல் வயலேஷன். யூஎஸில் அது கிரிமினல் வயலேஷன். இந்தியாவில் அது ஒரு சிவில் வயலேஷன் மாதிரி கவர்மெண்ட் ட்ரீட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீதிபதி அவர்கள் சொல்லும் பொழுது நான் என்ன சொல்லணும்னா, அவர் 100 பேரை பாருங்கன்னு சொன்னார், நல்லா பாருங்கன்னாரு. ஆனால் அதுக்கு மீனிங் வந்து அங்கே யாருமே தப்பு பண்ணல, எல்லாம் ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணி ப்ராப்பராக டேக்ஸ் கட்டுறாங்க. அப்படி இல்லை. 5 பேரை பிடிக்கிறதுக்காக 100 பேர்த்தையும் குற்றவாளியாக பார்க்காதீங்க. இல்லை, அது ஒரு நல்ல சிந்தனை தானே. நல்ல சிந்தனை, நல்ல சிந்தனை. அது நான் ஏஜென்சி கற்றுக்கணும்னு சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் பேசுவோம் சொன்னேன் இல்லையா, IRSஓ IPSஓ IASஓ இவங்க வந்து 22 23 வயசில், நான் சர்வீஸ்க்கு வரும்போது 24 வயசுன்னு வச்சுங்க. அபரிதமான பவர். நானாக 1.5 வருஷம் இண்டஸ்ட்ரியை பார்த்துருக்கேன், ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன் கம்பெனியில், எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. நிறைய பேர் அது கூட பண்ணால் வர்றாங்க. ஹியூஜ் பவர். வந்தவொடனே ஒரு 500 கோடி டர்ன் ஒரு கம்பெனியை நம்ம பார்ப்போம். இஷ்டத்துக்கு அடிஷனை போடுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஜெயிச்சிருப்பான், இவன் நிறைய கொள்ளடிச்சிருப்பானோ, வரி ஏய்ப் செய்திருப்பானோ, இந்த சிந்தனையோடவே அணுக வேண்டியது. இது இந்திய மக்களோட ஒரு இயல்பான சிந்தனையாக இருக்குது. யாராவது ஒருத்தன் வாழ்க்கையில் பணத்தில் ஜெயிக்கிறான்னு வச்சுங்களேன், பலவித அபிப்பிராயங்கள் வந்து உழவும். நாங்கள் எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது, மதுரையில் ஒருத்தர் புதுசாக ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட் ஆரம்பித்து ஒரு 3 பஸ்ஸு புது பஸ்ஸு விட்டாருங்க. அப்போ நம்ம நண்பர் சொல்கிறாரு, அன்னைக்கு நான் சொல்லுவோம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது, அவருக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ஃபார்மரு, விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். கள்ளக்கடத்தில் போகிற தங்கத்தை எடுத்து பஸ்ஸில் தூக்கி போட்டாங்க. இவர் தோட்டத்து பக்கத்தில் விழுந்துருச்சு. விழுந்தவொடனே அந்த கட்டிலாம் எடுத்துகிட்டு ஓடிட்டார். ஓடி போய் அதை காசாக மாற்றி பஸ்ஸு வாங்கிட்டார். ஒருத்தர் பிஸ்னஸில் ஜெயிச்சார்னா அவருக்கு பின்னாடி இந்த மாதிரியான கதைகளை, அதனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இப்படி ஏதாவது ஷார்ட்கட்டில் ஜெயிக்கலான்னு யோசிக்கிறாங்க. அவர் கடுமையாக உழைச்சார், 10 மணி நேரம் உழைச்சார், படித்தார், இத்தனை பேரோட விவாதிச்சிருக்காரு, இந்த பிஸ்னஸ் இப்படி போராடி நடத்தினார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்தார், 100 கோடி போனார், 1000 ஷார்ட்கட். இல்லை, இப்போ என்னுடைய இந்த முக்கியமான இடத்து வரேன். இப்போ ஐடியில் வந்து சிக்கல விஜய் மல்லையா இந்த வாராக்கடன் என்று சொல்லப்படுகிற வங்கி விவகாரம், இந்த நீதிபதியுடைய கருத்தை பொருந்துமான்னு அவங்க கிட்ட கேட்குறேன். அவர் ஒரு தொழில் முனைவோர். கண்டிப்பாக கிங்ஃபிஷர்னு ஒரு ஏர்லைன்ஸ் நடத்தினார், பல்வேறு தொழில் நடத்தினார், மால் கட்டினார், IPL ஒரு டீம் வச்சுருந்தார். அவர் வந்து பல ப்ராப்பர்ட்டி அவர்கிட்ட இருக்குது, பல சொத்துக்கள் இருக்குது. ஸோ சொத்துக்களை பறிமுதல் செய்து அதை விற்று அவர் கடனை வந்து வங்கி எடுத்துக்க முடியும். ஆனால் அவரை வந்து நாட்டை விட்டு ஓடுகிற அளவுக்கு ஒரு குற்றவாளியாக சித்தரித்தது சரியா? இதில் மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தியாக நான் பார்க்குறேன். இல்லை, நான் நீங்கள் விஜய் மல்லையா மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன், நான் நம்பலை. நான் எப்படி பார்க்குறேன், இது கண்டிப்பாக எல்லா தொழில் முனைவோர்களும் எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் இந்த இன்டர்வியூ வழியாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். அது இண்டெக்ஸேஷன் ஒரு தியரி உண்டு. என்னென்னா, ஒருத்தனை குற்றவாளி என்று ஒருவர் சொல்லிவிட்டால் ஊரே அவனை குற்றவாளி குற்றவாளி என்று சொல்லுகிற பழக்கம் இந்தியாவில் உண்டு. ஒன்று அவனை ராமன் ஆக்கிறது, இல்லை ராவணன் ஆக்கிறது. விஜய் மல்லையா மாதிரி எத்தனையோ பிஸ்னஸ் மேன் வந்து சின்ன சின்ன தவறுகள் இருக்கும்போது இங்கே தான் வந்து அரசியல் விளையாடுகிறது, நீதிமன்றங்கள் சில நேரத்தில் விளையாடுது, ஏஜென்சி விளையாடுது. அவரை போய் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க குற்றவாளின்னு, எல்லா ஏஜென்சியும் அவர் குற்றவாளின்னு பார்க்க ஆரம்பிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேஸ் விஜய் மல்லையா கேஸ் நீங்கள் கொண்டாலும் கொஞ்சம் நான் டீப்பாக போய்க்கிறேன். அவர் 1000 கோடி கடன் வாங்குறாரு, இன்வெஸ்ட் பண்ணுறாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு, லாஸ் ஆகிடுச்சு. அந்த 1000 கோடி கடன் வாங்கினதுக்கு ஒரு 1500 கோடி ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தார். இப்போ என்ன பண்ணணும், பேங்க்கு லாஸ் ஆகிட்டேன் சார், பிஸ்னஸ் போயிடுச்சு, 1000 கோடி லட்டமாக வாய்ப்பு இருக்கா, பிஸ்னஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் பேங்க்கு, ரைட்டு 1500 கோடி ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன் பண்ணி வித்துடணும். சரியா? இது ஸ்ட்ரெயிட் சிவில் ப்ரொசீடிங். பேங்க்கில் 1000 கோடி கடன் வாங்கினார், 800 கோடியை எங்கே அனுப்பிட்டார், 200 கோடியே கணக்கு கட்டுறாரு, பிஸ்னஸ் பண்ண மாரி லாஸ் கட்டுறாரு. இப்போ உண்மையான லாஸ் 200 கோடி தொழிலில், ஏன்னா 200 லாஸ் வரத்தான் செய்யும் தொழிலில். 800 கோடி ஆர்டிஃபிஷியல் லாஸ், அது எங்கேயோ போய் அவர் பதுக்கி வச்சிட்டார். இப்போ இது கிரிமினல் கேஸ். இது கிரிமினலாக முடிவு பண்ணுறது யாருன்னா, நிறைய நேரங்களில் பேங்க் அத்தாரிட்டிஸ். பேங்க்கில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, 1500 கோடி ப்ராப்பர்ட்டி கொடுத்தார் இல்லையா, 1000 கோடி லோனுக்கு, அதோட வேல்யூவேஷன் 800 கோடி தான், மார்க்கெட் வேல்யூவேஷன். இப்போ இந்த 800 கோடி 1500 கோடி ஒத்துக்கிட்டது யார், அதே பேங்க் அதிகாரிகள் தான். அந்த நேரத்தில் ஒத்துக்கிட்டாங்க.
பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னால் பேங்க் தன்னை பாதுகாக்கிறதுக்கு இந்தியா முழுக்க நடக்கிற எல்லா சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனைங்க. எல்லா சிஸ்டத்துலேயுமே உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு சில தவறுகள் எல்லாரும் பண்ணுறாங்க. தன்னை நல்லபடியாக காட்டிக்கிறதுக்காக ஒரு அதிகாரி பேங்க்லேயோ ஐஆர்எஸ்லேயோ ஐபிஎஸ்லேயோ ஐஏஎஸ்லேயோ டக்குன்னு தூக்கி அப்படியே பிஸ்னஸ்மேன் மேலே போடுறாங்க. இதை நான் பார்க்குறேன். இன்றைக்கி நான் இங்கே அட்வொகேசியில் இருக்கிறதுனால ஹைகோர்ட் சைடில் அதை நாங்கள் நிறையவே பார்க்குறோம். இது சரியாக தப்பாங்கிற ஒரு விஷயந்தான் இந்த மன்மோகன் அவர் ஜஸ்டிஸ் சொல்கிற பாயிண்டில் இருக்குது. நீ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தூக்கி அவன் மேலே போடாது. அப்போ பேங்க் அதை சிவிலாக டீல் பண்ணியிருந்தா இவர் வந்து இந்த 1000 கோடி கட்டுறதுக்கு ஒரு டைம் இருந்திருக்கும். கிரிமினலாக போட்ட உடனே டக்குன்னு அரெஸ்ட் வந்துடும். எல்லாத்துக்கும் ஜெயில் போகிறதுல ஒரு பயம் இருக்கும். ஜெயில்னால் எல்லாத்துக்கும் அலர்ஜி, பயம், ப்ளஸ் ஒரு நாள் அப்படி போயிட்டு வந்தால் வாழ்க்கையே மாறிடும். எல்லோரும் ஜெயில் போனால் வாழ்நாள் முழுக்க பேசுவான். ஸோ விஜய் மல்லையா ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தால் அவருக்கு அந்த பிஸ்னஸ் மேனாக அதைத்தான் அவர் அஃபிடவிட் சொல்கிறமே நான் பார்க்குறேன். என்னால் திருப்பி செலுத்தியிருக்க முடியும்னு ஒரு லைன் வரும் அவர்கிட்ட. அதான் சிவிலாக கிரிமினலாங்கிற மேட்டரில் சிவிலாக இருந்திருந்தால் அவர் ஊரை விட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம். அதைத்தான் அவர் அஃபிடவிட் சொல்கிறத பார்க்குறேன். ஆனால் கிரிமினல் ஆட உடனே இந்த பேங்க் பணம் பொதுமக்கள் பணம் அப்படிங்கிற மாதிரி அவனோட தாட் வந்த உடனே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அவர் ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து அரெஸ்ட்டுக்கு பயந்துட்டு ஒன்ஸ் இங்கேருந்து வெளியே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எதையுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுவாங்க. அப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இவருக்கு ஸ்கோப் இல்லாமல் போயிடும் செயல்படுத்துறது. அந்த இடத்துல நீங்கள் வந்து பேங்க்கோ சிஸ்டமோ அவரை சரியாக பண்ணிச்சா பண்ணலையாங்கிறது நம்ம ஃபேக்சுவலாக போக வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் இந்த கேட்ட கேள்விக்கு நான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் ஆன்சர் பண்ணுறேன். உண்மையிலே இவர் வந்து 1000 கோடி பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆச்சா, இல்லை 1000 கோடியில் 800 கோடி ரூபாய் வெளியே அனுப்பிட்டாரா? காமன் மேனாக கேள்வி கேட்குறேன். ஒரு 2 தலைமுறையாக ஒரு தொழிலதிபர் குடும்பம், அவர் ஒரு 40 வருஷமாக நல்லாவே ஒரு புகழ்பெற்ற தொழிலதிபர். அவர் வந்து 1000 கோடி 500 கோடி கடன் வாங்கி அதை ஏமாற்றுகிறார் அல்லது வேறு எங்கேயாவது பதுக்குறாருன்னா அதை நீங்கள் கேஸ் போடலாம். ஆனால் வேண்டுமென்றே பணத்தை முதலீடு செய்து அந்த கம்பெனி லாஸாக காட்டுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமாக ஒரு தொழிலதிபர் செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். ஒரு காமன் மேனாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்குல்ல, அது வந்து ஒரு இந்திய அளவில் இந்த வங்கித்துறையில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இங்கேயே அவர் வந்து தொழில் செய்ய அனுமதித்திருக்கலாமா? அந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்கள். இல்லை அதாவது விஜய் மல்லையாக்கான்னு கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இந்த மாதிரியான ஒரு தொழில் கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறேன். கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அந்த பிஏஎஃப்ஆர்னு பேங்க் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஒன்று 90s ஆரம்பித்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பிஏஎஃப்ஆர்னு இன்றைக்கி இருக்கிற இந்த டிஆர்ஏடி அப்ரோச்லையுமே இந்த ரீகான்ஸ்டியூஷனு ரீஸ்ட்ரக்சரிங்கு இதெல்லாம் உண்டு. ஈவன் பேங்க்லேயே ஓடிஎஸ் ரீஸ்ட்ரக்சரிங் இருக்க லோன்ஸ்லாம் அதுவுமே உண்டு. அதில் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன்ஸே எல்லாத்தாலையும் பிஸ்னஸை ஜெயிக்க முடியாது. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஒரு சிலருக்கு அந்த நேக் இருக்குது. அப்போ அவனை நீங்கள் உயிரோடு விட்டு வச்சு தான் ஜெயிக்க போகிறோம். சரி, எல்லோரும் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, எல்லோரும் கார்டியாலஜி படிக்க, எல்லாருமே ஒரு பாப்புலர் வர முடியாது. அப்போ ஒருத்தர் ஒரு ஸ்கில் செட்டோட வளர்ந்துட்டாருன்னா அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சமூகத்துக்கு இருக்குது. இல்லைன்னா டாக்டர் மிஸ் அவ்வளோதான், இன்னொருத்தர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ்மேன் எல்லாரும் பண்ணுறதுனால எல்லாரும் பிஸ்னஸ்மேன் கிடையாது. அதுக்குன்னு ஒரு நேக்கு இருக்க பிஸ்னஸ்மேன் தான் அந்த உயரத்துக்கு போகிறாங்க. ஏன்னா நான் அதை தைரியமாக சொல்ல முடியும். நான் 15 வருஷம் நான் பார்த்துருக்கேன். ஒரு 30 வருஷம் இந்தியா வரலாறையும் ஃபினான்ஷியலாக பார்க்குறோம்ல. யார் ஜெயிக்கிறா, ஏன் ஜெயிக்கிறாங்க? அம்பானி ஏன் ஜெயிக்கிறார், அதானி ஏன் ஜெயிக்கிறார், டாட்டா ஏன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கோத்ரேஜ் ஜெயிக்கிறாங்க. அதனுடைய சிஸ்டம் ஒரு இண்டிவிஜுவல், அந்த இண்டிவிஜுவலுக்கு அவரை காப்பாற்றுறது பேங்க் ஒருவோட வேலை. ரெண்டாவது, ஒரு கம்பெனியை உருவாக்க எவ்வளோ கஷ்டம், ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்க எவ்வளோ கஷ்டம். உருவாக்கிட்டாரு. அப்போ அவர் டக்குன்னு ஒரு சின்ன லாஸ் வந்த உடனே அந்த கம்பெனியை உடஞ்சி போகிற மாரி அதை ஸ்கிராப்புக்கு மாற்றி என்ன சதிக்க போகிறீங்க? அப்போ அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அதை ஒரு கேப்பபிள் கையில் கொடுக்கணும். அதுவும் ரீஸ்ட்ரக்சரிங்கில் ஒரு ஸ்கீம் இருக்குது. இதெல்லாம் யார் பண்ணணும்? பேங்க் பண்ணணும், சிஸ்டம் பண்ணணும். நீங்கள் கிரிமினலாக மாற்றிட்டா இது எதுவுமே நடக்காது. எல்லாம் நீங்கள் பாலடைஞ்ச பங்களா இருக்கும் பார்த்தீங்களா அந்த காலத்தில், அதுமாரி தான் பாலடைஞ்ச ஃபேக்ட்ரி வருது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபேக்ட்ரியை யாராவது ஏமாத்துறதுக்கு போட போகிறாங்களான்னு கேட்டால் நானும் இல்லைம்பேன். ஆனால் அவர் அவுட் ஆகிட்டாருங்க, அந்த ஃபேக்ட்ரி யாருக்கா ஒரு ஏபிள் ஹேண்ட் எத்தனை ஆண்டர்பிரனர் இருக்கான், அவனுக்கு ஒரு ஸ்கீமை போட்டு நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை கிரிமினல் ஆக்கி அதை அப்படி பாலடைஞ்சு போய் அந்த ஃபேக்ட்ரி அது 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். இது வந்து உண்மையிலே சிஸ்டம் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சிஸ்டம் நான் சொல்கிறது அரசாங்கத்தை தான் சொல்கிறேன். அரசாங்கத்தை சொல்கிறது இது யோசிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு நிறைய நான் லைவாக உங்களுக்கு 1008 எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். இப்போ நாங்கள் பார்க்குற சில கேசஸுமே சேர்த்து சொல்ல முடியும். அந்த பிஸ்னஸ்மேன் துடிப்பார், சார் ஒரு 2 மாதம் டைம் கிடச்ச போகும் சார், அடுத்த ஆர்டரில் நம்ம எடுத்துடலாம் சார். ஏன்னா பிஸ்னஸில் மந்த்லி சேலரி மாரி மாதம்லாம் வராதுங்க. திடீர்னு 3 மாதம் பல்க் வரும் ஒரு ஆர்டரில். அதை வச்சு அவங்க 4 மாதம் ஓட்டுவாங்க.
சரியா? குற்றால சீசன் மாதிரி ஒரு சீசனை வச்சு அவங்க 8 மாதம் ஓட்டுவாங்க, அடுத்த சீசன் வச்சு 8 மாதம் ஓட்டுவாங்க. ஒரு சீசன் அவுட் ஆச்சும் வச்சுங்க, அவங்களுக்கு 1 இயர் அவுட்டு. அதில் எத்தனை பேர் காலியாக வாங்க தெரியும். அது மாதிரி தான் எல்லா பிஸ்னஸும். ஸோ அதை வந்து சிஸ்டம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் காப்பாற்றினா தான் நீங்கள் கேபிட்டலிசம், நான் திருப்பி சொல்கிறேன், கேபிட்டலிசம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பிஸ்னஸ் மேனையும் இண்டஸ்ட்ரியும் காப்பாற்றணும். நீங்கள் அவன் மேலே சந்தேகப்பட்டீங்கன்னா அவன் அழிஞ்சு போனான்னா இன்னொருத்தன் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்போ நீங்கள் இம்போர்ட் தான் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை கவர்மெண்ட் பண்ணணும், அதிகாரிகள் பண்ணணும், கோர்ட்டு பண்ணணும், மக்கள் பண்ணால் தான் நமக்குள்ளே இருந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனை நம்ம உருவாக்க முடியும். அப்படிங்கிறத என்னுடைய கருத்தை சொல்கிறேன். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து உங்களுக்கு நன்றி.